எப்படியா? ஓகே, டேக் 4. வெல்கம் டு சிசிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல வித்தியாசமா என்னமா சமைக்க போறோம்? பச்சை கலர் சமையல் செய்ய போறோம். பச்சை கலர் சமையல் செய்ய போறோம். என்னென்ன செய்ய போறோம்? மெனு சொல்லுங்க. கீரைக்கறி, ஓகே, கூட புதினா, ஓகே, பீன்ஸ் பட்டர். இப்போ வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒன் வேல போயிட்டு இருக்கோம். டிரைவர் அக்கா இன்னைக்கு ஏற்றிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஒன் வேல போயிட்டு இருக்கோம். போயிட்டு நாம் வாங்கிட்டு அப்புறம் சமைக்கலாம். ஓகே, கலர் சமைக்கிறதுனால பச்சை கலர் ஐஸ்கிரீம். ஓகே, இப்போ சமைக்க ஆரம்பிக்கலாம். தோரம் பருப்பும் உடைச்ச பருப்பும் வந்து போட்டுட்டு 10 பல்லு பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மிளகா, அதுக்கப்புறம் வந்து நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருந்த கத்திரிக்காவை வந்து நம்ம போட்டுடலாம். அதுக்கப்புறமா நல்லா தண்டுக்கீரை வந்து கழுவி வச்சுது, மஞ்சத்தூள் வந்து கொஞ்சம், பெருங்காயம், ஆனால் இத்திலோண்டு தான், ரொம்ப போடக்கூடாது, இத்திலோண்டு பெருங்காயம் போடணும். தண்ணி எவ்வளோமா? எப்படி அளக்குறீங்க? கீரைக்கு கீரையோட தண்ணி அந்த போதும். கீரை அளவுக்கு இருக்கும் தண்ணி. ஓகே, கீரை மூழ்கி இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அது அளவுக்கு தண்ணி மூடிட்டு இது 4 விசில் வர வரைக்கும் அப்படி 4 விசில் வந்த பிறகு யாரோ கூப்பிட்றாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஐயோ, எல்லாம் பொங்கி ஊற்றுது. ஓகே, நல்லா வெந்த பிறகு அப்புறம் இந்த மாதிரி கருவி வந்து எடுத்து கடையணும். நீங்கள் பண்ணுங்க, எனக்கு வராது. எண்ணெயே ஊற்றணும், சட்டி சுட எண்ணெய். கடுகு 2 கரண்டி, பட்டை மிளகா எத்தனை? ஒரு 3. ஓகே, வெங்காயம் எவ்வளோ வெங்காயம் வெட்டினீங்க? ஒரு வெங்காயம் பெருசு. ஓகே, இதெல்லாம் வதக்கணும். ஓகே, ஓகே, தக்காளியை போட்டாச்சு. வதக்கணும் நல்லா எண்ணெயில் எல்லாம் வதக்கி, தக்காளி வந்து எல்லாம் வதங்கணும். தக்காளி எல்லாம் ஓகே, தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம கடைஞ்சி வச்சுருந்து இந்த கீரையை வந்துட்டு இது கூட சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் புளி வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதோட விதை இல்லாமல் வெறும் தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா கொதிச்சோன்னே இறக்கிட்டா அவ்வளோதான், சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். நல்லா கொதிச்சிருச்சுல, அதனால் அடுப்பை அழைச்சிடலாம். இதில் என்ன சேர்க்கணும்? ஓகே, பூண்டு, ஓகே, பச்சை மிளகா, பச்சை மிளகா. ஆனால் எங்கள் வீட்டில் சோப்பாக தான் இருக்கும். பச்சை மிளகா, சோப்பு பச்சை மிளகா. எவ்வளவு கம்மியாக எண்ணெய் போடணுமோ அவ்வளோ கம்மியாக எண்ணெய் போடணும். வேப்பிலை போட்டாச்சு. அப்புறம் போட்டு கிண்டணும். இப்போது கழுவி வச்ச பீன்ஸை அப்படியே போட வேண்டியதான். இப்போது தேவையான அளவு உப்பு, சையோருக்கு போடுற அந்த தூள், இந்த படத்தை நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அந்த தூள். ஓகே, இது இப்படியே தான் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ அடுத்த டிஷ்க்கு போகலாம். இப்போ வந்துட்டு ஊடம் வந்து புதினா செய்கிறதுக்கு வந்துட்டு என்னென்ன அரைக்கணும்? துவையில் பச்சை மிளகா 2, வெங்காயம் 1, பூண்டு 4 பல்லு, இஞ்சி 4 பல்லு, புதினா போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இப்போ அரைக்க போகிறோம். ஓகே, இப்படி தான் இருக்கும். ஆனால் செம்ம, நீங்கள் பக்கத்தில் இருந்தால் தெரியும், செம்ம வாசமாக இருக்குது அந்த புதினா வாசம். எண்ணெய், வெங்காயம்,
தக்காளி எத்தனை வெங்காயம் எத்தனை? தக்காளி வெங்காயம் 1 வதக்க வேண்டியதான். இதை பண்ணி வச்சுருந்த ஊடான போடலாம். வச்சுருந்த புதினாவை இதில் சேர்க்குறோம். ஆக்சுவலி நாங்களே இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே, தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால நம்மளுக்கும் தெரியாது இது வந்து காரமாக இருக்கா, காரம் போதுமான்னு. இப்போ அம்மா டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. காரமாக இருக்கா? ஓகே, காரமாக இருக்குன்னா நம்ம எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம், ஏன்னா இது கடலில் வாழ்கிறது. என்ன இருந்தாலும் அதோட ஸ்மெல் வந்துடும். நம்ம வந்து புளி அந்த மாதிரி போடலைன்னா. இப்போ அதனால் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். புளி வந்து கொஞ்சமாக ஊற்றுறோம். ஓகே, இப்போது நம்ம சமைச்ச ஊடா, புதினா, பீன்ஸு, கீரைக்கறி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.